அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பாடம் 15 சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அப்படின்னா என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷத்து அப்படின்ற ஒரு புது வார்த்தையை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஷத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நல்லாவே குர்ஆன் ஓத தெரிஞ்சாலுமே சில பேருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. சுக்குன்னா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி சுக்குனுடைய எழுத்துக்களை வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துடைய ஹரக்கத்தோட தான் சேர்த்து படிக்கணும் அப்படின்ற விஷயம் சில பேருக்கு வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் தான் இருக்கும். இதனுடைய ப்ரொனன்சியேஷன் சவுண்டு தெரியும், ஸோ எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் அதனுடைய பேசிக் என்ன இருக்குது, இது எதனால் ஷத்துன்னு சொல்கிறாங்க, ஸோ அந்த அடிப்படை வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கான ஒரு தெளிவாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நூனுக்கு மேலே டபிள்யூ அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டபிள்யூ அப்படின்ற ஒரு லெட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லெட்டருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ஷத்துடைய அரபி எழுத்து வந்து இப்படி தான் இருக்கும். தமிழில் வந்து ஷத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஷத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த அடையாளத்தை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த நூனுக்கு மேலே தான் இந்த ஷத்துன்றதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து நூன் அப்படின்னா, இப்போ இந்த எந்த லெட்டருக்கு மேலே இந்த டபிள்யூ போட்டிருக்காங்களோ ஸோ அந்த லெட்டர் 2 வாட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஷத்து என்றால் என்ன, அதுக்கு சிம்பிள் டெஃபினிஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரே மாதிரியாக இருக்கும் 2 எழுத்துக்களை ஒரு எழுத்தாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஷத்து எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஸ்டின் மாதிரி நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். ஸோ நோட் பண்ணுறவங்க இன்ஷால்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அப்போ என்னது, இப்போ எந்த லெட்டருக்கு மேலே ஷத்து போட்டிருக்காங்க, நூனுக்கு மேலே இந்த ஷத்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நூனை 2 வாட்டி பிரித்து எழுதுங்க. ஓகேங்களா. இந்த நூனை வந்து 2ஆக பிரித்து எழுதுங்க. ஸோ நூனுக்கு மட்டும் கிடையாது, ஸோ இந்த டபிள்யூ மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டபிள்யூக்கு பேர் இனிமேல் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஷத்துன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஷத்து. ஸோ அப்போ எந்த லெட்டருக்கு மேலே, எந்த அரபி எழுத்துக்கு மேலே ஷத்து வந்தாலும் அந்த எழுத்தை நீங்கள் உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி 2ஆக பிரிக்கணும். ஓகேங்களா. ஸோ 2ஆக பிரிச்சுட்டு எப்போவுமே நல்ல கவனமாக நோட் பண்ணுங்கள், இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ 2ஆக பிரிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஹரக்கத் அப்படின்றது கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஹரக்கத் தான் இருக்குது, ஒரு லெட்டருக்கு ஒரு ஹரக்கத் தான் இருக்குது. இப்போ நம்ம 2ஆக பிரிக்கும்போது 2 லெட்டருக்கு எந்த ஹரக்கத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றதுல ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அந்த டவுட்டு கிளியரன்ஸ் தான் என்ன அப்படின்னா, எப்போவுமே எந்த லெட்டரை 2ஆக பிரித்தாலும் முதல்ல எழுதக்கூடிய லெட்டருக்கு நம்ம சுக்குன் தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் ரூல். ஓகேங்களா. ஸோ எப்போ எந்த லெட்டருக்கு மேலே ஷத்து போட்டிருந்தாலும் 2ஆக பிரிக்கிறீங்க, 2ஆக பிரிச்சுட்டு அதில் முதல்ல எழுதக்கூடிய லெட்டருக்கு சுக்குன் அப்படின்ற ஹரக்கத்தை தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 2வது லெட்டர் இருக்குது, 2வது லெட்டருக்கு என்ன ஹரக்கத் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே அந்த வார்த்தையில் அந்த லெட்டருக்கு எந்த லெட்டருக்கு ஷத்து கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டருக்கு என்ன ஹரக்கத் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை 2ஆவதாக எழுதக்கூடிய லெட்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த லெட்டரை படித்து பாருங்கள். நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி சுக்குனுடைய பாடங்கள் தான் போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ சுக்குனுக்கு வந்து அப்புன்னு படிச்சிருக்கோம், இப்புன்னு படிச்சிருக்கோம், உப்புன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான பயிற்சிகள் எல்லாமே 4 பயிற்சிகள் படிச்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் குர்ஆன் கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ வீடியோ நம்ம பேசிக்லேருந்தே போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பார்க்காதவங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கும் நீங்கள் பார்க்குறது மட்டும் நிறுத்திக்காமல் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க குர்ஆன் கல்வி கற்றுக்கிறது மூலியமாக உங்களுக்கும் அதே நன்மையை அல்லாஹ் தஆலா தரான் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ சுக்குன், நூனுக்கு மேலே சுக்குன் கொடுத்தா நம்ம என்ன படிப்போம், தமிழில் நம்ம இப்போ எப்போவுமே சுக்குனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும்னா, தமிழில் வந்து நம்ம மெய் எழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சுன்னு படிக்கிற மாதிரி தான் சுக்குனுடைய எழுத்துக்களும் நம்ம படிப்போம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நூனுக்கு மேலே சுக்குன் இருந்துச்சு அப்படின்னா தமிழில் இன்னுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இன்னுக்கு புள்ளி கொடுத்தா நம்ம எப்படி படிப்போம், இன்னு அப்படி தான் படிப்போம் இல்லையா. ஸோ அதே தான், நூனுக்கு மேலே சுக்குன் இருந்தாலும் இன்னுன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், அலிஃபுக்கு கஸ்ரா கொடுத்துருக்காங்க. அலிஃப் எங்கே இருந்துச்சு, இங்கே தான் இருக்குது. அலிஃப்க்கு கஸ்ரா இருக்குது. இந்த நூனுக்கு ஷத்து கொடுத்ததுனால அந்த நூனை 2ஆக பிரித்து முதல்ல எழுதக்கூடிய நூனுக்கு சுக்குன் கொடுத்துட்டோம், 2வது எழுதக்கூடிய நூனுக்கு இங்கே என்ன ஹரக்கத் கொடுத்துருக்காங்க, ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த வார்த்தையை ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா. எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, அலிஃப் கஸ்ரா அது எப்படி அடுத்த லெட்டருக்கு சுக்குன் இருக்குது, அப்போ எப்படி ரீட் பண்ணணும், அலிஃப் நூன் கஸ்ரா இன்.
ஓகேங்களா? ஸோ இது சொல்ல தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அலிஃப் கஸ்ரா ஈ படிச்சுட்டு இதை என்ன படிக்கணும்? இன்னுன்னு படிக்கணும். அப்போ ஈ ப்ளஸ் இன்னு தான் வரும். அடுத்தது என்ன இருக்குது? நூன் ஃபத்தஹா ந, இன்ன அப்படின்னு தான் படிக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு லெட்டரையும் ஒரு வார்த்தையும் நம்ம வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இன்னன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்படி தான் படிக்கணும். இன்ன. ஸோ எப்படி உச்சரிக்கணும், எதனால் இந்த ஷத்தை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஷத்துக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குது? இதுக்குள்ளே எல்லா லெட்டர்ஸ்குள்ளேயும் எந்த லெட்டர்ஸ்க்கு மேலே ஷத்து போட்டிருக்காங்களோ அப்போ அதுக்குள்ளே அதே மாதிரியான லெட்டருக்கு சுக்கூன் வச்ச லெட்டர் மறைஞ்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் 2 லெட்டர் இருக்குது. அப்போ எப்படி படிக்கணும்? இன்னு மறைஞ்சிருக்கு. அப்போ ப்ளஸ் அன்னுன்னு படிச்சுட்டு திருப்பி என்ன இருக்குது? நூன் ஃபத்தஹா ந, அன்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும். புரியுதா? ஸோ உங்களுக்கு இன்னுமே கிளியரன்ஸாக புரியணும் அப்படின்னா ஒரு வார்த்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் நோட்டு வச்சுக்கோங்க. நோட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் பிரித்து எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் பிரித்து எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. நான் அடுத்த வீடியோ கூட நான் நல்லா கிளியராகவும் போடுறேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ இதை எப்படி படிக்கணும்? இன்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது அன்ன அப்படின்னு படிக்கணும். அடுத்தது மன்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எந்த லெட்டருக்கு மேலே ஷத்து இருந்தாலும் நல்லா அழுத்தி படிக்கணும். ஏன்னா அதே மாதிரியான சுக்குன் வச்ச லெட்டர் அதுக்குள்ளே மறைஞ்சி இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். இன்னும் என்னென்னா இதில் குன்னாவுடைய சட்டங்கள்னு இருக்குது. குன்னானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூனுக்கு மேலே ஷத்து வந்தாலும் நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். நூனுக்கு மேலே ஷத்து வந்தாலும் மீமுக்கு மேலே ஷத்து வந்தாலும் கூடுதலாகவே நல்லா அந்த இடத்துல குன்னா செய்ய வேண்டும். இது குன்னாவுடைய சட்டம் அப்படின்றதும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த லெட்டருக்கு மேலே 2 லெட்டர் தான். அது என்னது? ஒரு லெட்டர் வந்து நூனுக்கு மேலே ஷத்து வந்தாலும் மீமுக்கு மேலே ஷத்து வந்தாலும் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா அழுத்தி ஓதுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரத்து நாஸ் ஓதுறோம் இல்லையா? அதை எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். ஸோ அப்படி தான் ஓதணும். ஏன் அப்படி ஓதணும் அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குல் அஊது பிரப்பின் நாஸில் ஸோ இந்த சூறா ஃபுல்லாகவே குன்னா செஞ்சு ஓதுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த நாஸ் நூனுக்கு மேலே என்ன இருக்குது? ஷத்து இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நூனுக்கு மேலே ஷத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா நாஸ்லேயுமே என்ன போட்டிருப்பாங்க? ஷத்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கூடுதலாகவே என்ன பண்ணணும்? இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து சூரா ஹிஃப்ஸ், சூரா மனனம் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் இன்ஷா அல்லாஹ் போடலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நானும் போடுறேன். அதே மாதிரி நம்ம சூறா போடும்போதும் நம்ம இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து நபிமொழி மனனம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ஹதீஸ், அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக அரபி மனனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு லைன் அரபிக்கும் தமிழ் மீனிங்கோட நம்ம வந்து ஹதீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 14 வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நபிமொழி மனனம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை எடுத்து பாருங்கள். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு வந்து அதை மனனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். நம்ம பெரியவங்களும் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்களும் மனனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். 100 ஹதீஸ் வச்சுருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மனப்பாடம் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் அந்த ஹதீஸ் அப்படின்றது என்னது? ரசூலுல்லாவுடைய பொன்மொழிகள், ரசூலுல்லாவுடைய அறிவுரைகள் அப்படின்றது நமக்கு எதுக்காக? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதை வந்து செயல்படுத்தணும். அது மூலியமாக நமக்கு இம்மையிலையும் வெற்றி இருக்குது, மறுமையிலையும் வெற்றி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் மனப்பாடம் பண்ணுங்கள். குர்ஆன் கிளாஸையும் எளிமையான முறையில் கற்றுக்கோங்க. அடுத்தது நம்ம சூறா மனனம் பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோ போடுறோம் இன்ஷா அல்லாஹ். சூறாவையும் மனனம் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு குர்ஆனை வந்து நம்ம மனனம் செய்கிறோமோ மறுமையில் அதுக்கான அந்தஸ்தை வந்து அல்லாஹ் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நபிமொழி தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த மார்க்க கல்வியை நம்ம தொடர்றோம். நீங்களும் எனக்காக கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட மார்க்க கல்வியை பல பேருக்கு பயனுள்ளதாக ஆக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, நம்ம இந்த கிளாஸை பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்போ குன்னாவுடைய சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நூனுக்கு மேலே ஷத்து வந்தாலும் சரி, மீமுக்கு மேலே ஷத்து வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நல்லா அழுத்தி ஓதணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது அன்ன, மன்ன, அம்ம, மிம்ம, ஹம்ம, இந்த இடத்துல தப்ப. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா அழுத்தணும்னு அவசியம் இல்லை. இது பாதானே, தப்ப அப்படின்னு ஓதுனா போதும். அடுத்தது ப,
இது என்ன ஓதணும்? ஸ்வாதை வந்து 2ஆக பிரிங்க. ஸ்வாதை 2ஆக பிரித்து முதல்ல எழுதக்கூடிய ஸ்வாதுக்கு சுக்குன் கொடுங்க, ரெண்டாவது எழுதக்கூடிய ஸ்வாதுக்கு ஃபத்ஹா கொடுங்க. அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்வ கஸ்வ அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? ஸோ முதல் லைன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஜஸ்ட்டு ஒரு பயிற்சி தான் இருக்குது. சரிங்களா? பயிற்சி 6 அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு பயிற்சி தான் இருக்குது. அதனால் நோட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு லெட்டர் ஷத்து கொடுத்த லெட்டருக்கும் 2 இந்த மாதிரி பிரித்து நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக தெளிவாக புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா த இம்ம தம்ம அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? இது வந்து மீம் தான். நிறைய பேர் வந்து ஹா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ ஹா கிடையாது. இது வந்து தம்ம அப்படின்னு படிக்கணும். அடுத்தது சும்ம சும்ம. ஸோ அடுத்து படிங்க. அடுத்தது மஸ்ஸ தல்ல ஃபிய. ஸோ இது வந்து ஃபாக்கு கசரா கொடுத்துருக்காங்க, யாக்கு ஷத்து கொடுத்துருக்காங்க. ஃபிய ஹுன்ன மஸ்ஸ அலைய அலைய அப்படின்னு படிக்கணும். அலைய. ஸோ யாக்கு ஷத்து கொடுத்ததுனால யாவை அழுத்தணும், அவ்வளோதான். அலைய. ஸோ நான் அழுத்தி படிக்கணுன்றதுக்காக சொல்லலை, ஷத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அழுத்துங்கன்னு சொல்கிறேன். அலைய அப்படின்னு படிக்கணும். அடுத்தது சும்ம இன்ன ஜஹன்னம. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த 2 வார்த்தையை வந்து நான் அப்புறமா படிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து தன்வீனுக்கான பாடம். சரிங்களா? ஸோ இதை வந்து தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாடம் அதுதான். ஸோ அது சொல்லும் போது நான் உங்களுக்கு இது படித்தேன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இல்லைனா இதை ரீட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா இல்லைனா அல்ஃபாஃபன் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். அடுத்தது மினல் ஜின்னதி வன்னாசி. ஓகேங்களா? ஸோ இதை ரீட் மட்டும் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, அடுத்தது அம்மா இம்மா தப்பத் தப்பத். ஓகேங்களா? அழுத்தணும். தபத் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும். சரிங்களா? ஏன்னா இந்த பாக்குள்ளேயே என்ன இருக்குது, சுக்குன் வச்ச இப்பும் வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ சுக்குன் வச்ச இப்புக்கான உச்சரிப்பும் கொடுக்கணும். த இப்பு தப்புன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப தப்ப, அதுக்கப்புறம் இத்து தப்பத் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது இல்லா கல்லா குல்ல இல்லா கல்லா குல்ல. ஓகேங்களா? அடுத்தது ல அல்ல ல அல்ல ல அல்ல மத்த. ஸோ இது நிறைய பேர் லாம் நினைக்கிறீங்க. ஸோ இது லாம் கிடையாது, இது தால். சரிங்களா? லாம் அப்படின்றது லாங்காக 1 மாதிரி போட்டிருப்பாங்க. சரி, அதுதான் லாம். ஓகேங்களா? இது வந்து என்னது மத்த, ஜஸ்ட் வந்து தால் தான். அடுத்தது ஐயுக்கும். ஐ உள்ள வந்து யா சுக்குன் வச்ச யா வந்து மறைஞ்சிருக்கு. ஐயுக்கும் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஹஃபத் ஹஃபத். இது வந்து ஃபாக்கு வந்து ஷத்து கொடுத்ததுனால அழுத்தி படிக்கிறீங்க. ஹஃபத் அப்படின்னு படிக்கிறீங்க. அடுத்தது ஃபர்ரத் ஃபர்ரத். ஓகேங்களா? அடுத்தது யதில்லு யதில்லு அதுல்லுக்கும் அதுல்லுக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் எந்த லெட்டருக்கு மேலே ஷத்து கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை மட்டும் தான் அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுல்லுக்கும். ஓகேங்களா? அதுல்லுக்கும் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும். அதுல் அப்படின்னு படிச்சுட்டு லாமுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அந்த சுக்குனுக்கான உச்சரிப்பை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாமுக்கான தொம்மாவை கொடுக்கணும். அதுல்லுக்கும் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது யஜுர்ரு யஜுர்ரு. அடுத்தது ஈயாஹு ஈயாஹு. யமுன்னு இதை அழுத்தணும். யமுன்னு நுகத்திசு நுகத்திசு. நஜ்ஜினா நஜ்ஜினா. ஸோ இங்கே நூன் கொடுத்துருக்காங்க, நூன் ஃபத்தஹா. நெக்ஸ்ட்டு ஜீம், இது ஜீமுக்கு ஷத்து கொடுத்ததுனால நஜ்ஜி அழுத்தணும். அடுத்தது நூன் அலி ஃபத்தஹா நா, இந்த நாவை நீட்டணும். நஜ்ஜினா. சப்பிஹ் சப்பிஹ். இந்த ஹா லைட்டாக தொண்டையில் காற்று வர மாதிரி அந்த ஹா தான் சப்பிஹ் அப்படின்னு ஓதுறோம். அடுத்தது நகுசு நகுசு. இது வந்து ஸ்வாது. ஓகேங்களா? அதை மட்டும் தான் இது அழுத்தி உச்சரிக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஷத்து கொடுத்துருக்காங்க. நகுசு அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது நத்தபிஉ நத்தபிஉ. ஓகேங்களா? தா கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் அது நத்தபிஉ ஐனு. ஓகேங்களா? அடுத்தது ஃப லஅல்லக ஃப லஅல்லக இன்னமா. ஸோ நூன் மேலே ஷத்து இருந்தால் நல்லா அழுத்தி குண்ணா செய்யணும். இன்னமா யதில்லு வ லா யதுர்ருக்க. ஸோ இது நிறைய பேர் வந்து லேனே படிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது லாம் அலீஃப். ஸோ அதனால் லா நம்ம துணை எழுத்துக்களுக்கான பாடங்கள்லாம் பார்த்துருப்போம். அலீஃப் வந்தால் நீட்டி படிக்கணும், யா வந்தால் நீட்டி படிக்கணும், வாவ் வந்தால் நீட்டி படிக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது லாம் அலீஃப் கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும், நீட்டி தான் படிக்கணும். வ லா
யதுர்ருக்க. ஓகேங்களா? சில பேர் வந்து வலா யதுர்ருக்க அப்படின்னு படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வாவ் அப்படின்றது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த வாவ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும், மேலும் அப்படின்றதுக்காக இந்த வாவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவோம் நம்ம, மேலும், இன்னும் போட்டால் அது கமா தானே, கமா போட்டு அது தனியாக தானே படிப்போம். ஸோ அதனால தான் வாவும் என்ன பண்ணுறீங்க, தனியாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வ அப்படின்னு தனியாக படிச்சுட்டு லா யதுர்ருக்க அப்படின்னு படிக்கலாம். அடுத்தது ல. ஸோ இந்த லாம் அலீஃப் இதில் வந்து ரெண்டுத்துக்குமே ஹரக்கத் கொடுத்துருக்காங்க. லாமுக்கும் ஹரக்கத் கொடுத்துருக்காங்க, அலீஃப்க்கும் ஹரக்கத் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி படிக்கணும், ல அகீதன்ன, ல அகீதன்ன. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் பாடம் 15ல் பயிற்சி 1 மட்டும் ஷத்துக்குரிய பாடம். சரிங்களா? ஷத்துனா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய இந்த டபிள்யூ மாதிரி சிம்பிளுக்கு தான் நம்ம ஷத்துன்னு சொல்லுவோம். ஸோ ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை வந்து ஒரு எழுத்தாக கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ஷத்து அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஷத்துக்கான உச்சரிப்பை நம்ம எப்படி படிக்கணும், ஸோ அதுக்கும் ஒரு ஃபார்மேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள், உச்சரித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவை உங்களோட பிள்ளைகளுக்கும் காமிச்சு நீங்களும் உட்காந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓதி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நபிமொழி மனனம், அதே மாதிரி சூரா மனனம் நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லா வீடியோஸையும் தெளிவாக நீங்களும் பாருங்கள், உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ்லையும் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ நன்மையை வந்து நம்ம எந்த முறையிலலாம் கொள்ளையடிக்க முடியுமோ ஸோ அந்த முறையில் வந்து நம்ம கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலியை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.